வந்திருக்கிறதான அருமையான தலைமை போதகர் பாஸ்டர் அவருடைய சொன்னராஜ் அவர்களுக்கும், பாஸ்டர் ஜோஷி, பாஸ்டர் ஜிக்கி, பாஸ்டர் மேஷாக், இன்னும் மற்றும் ஊழியர்கள் வந்திருக்கிறதான அனைத்து விசுவாசிகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். விசேஷமாக இந்த நேரத்திலும் கூட முதலாவது அழைப்பை ஏற்று வந்ததான நம்முடைய போதகருக்கு ஒரு சின்ன வெகுமதியை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். சபையின் சார்பாக சகோதரர் முத்து அவர்கள் முன்பாக வந்து சின்ன வெகுமதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். நேரத்திலும் கூட நம்மை சிறந்த ஒரு பாடல் ஆராதனையிலே நடத்தும்படியாக பாஸ்டர் ஜெகோனியா அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நான் கேட்டேன், நீங்க தான் ஏன் நடத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உற்சாகத்தோடு கண்டிப்பாக நடத்துவேன் என்று சொல்லி சொன்னார்கள். நேரத்திலும் கூட நம்ம மத்தியிலே பாஸ்டர் ஜெக்கி அவர்கள் இருக்கிறார்கள். நம்மை மிக உற்சாகத்தோடு அபிஷேகத்தோடு தேவ வல்லமையோடு கூட இந்த நேரத்தில் அவர்கள் நம்மை ஆராதனை நடத்த போகிறார்கள். பல இடங்களிலே சென்று தேவனுடைய ஊழியத்தை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல விதத்திலே ஆராதனையை அவர்கள் நடத்துவார்கள். இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் அவர்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த ஆலயத்திலிருந்து தேவனுடைய சத்தம் கேட்க பண்ணும் என்று ஏசாயா சொல்லியிருக்கிறபடியே, ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிற வார்த்தைப்படி அவருடைய ஆலயத்தில் சத்தம் உண்டாயிருக்க வேண்டும். ஆமென். இந்த ஆலயத்துக்குள் ஆண்டவரை துதிக்கிற சத்தம், ஆனந்த களிப்பின் சத்தம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய சத்தம் இந்த மாலை நேரத்திலும் எப்பொழுதும் இந்த ஆலயத்துக்குள் கேட்கும் அடையாளமாய் இந்த மாலை நேரத்தில் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், தேவ சபையிலே தேவன் எழுந்தருகிறார் என்று சொல்கிற ஒரு அழகான பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவ சபையினிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு ஆளுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு ஆளுகிறார். தேவ சபையினிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். தேவ சபையினிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு ஆளுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே தேவ சபையிலே தேவ சபையினிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். தேவ சபையினிலே சாத்தானின் கோட்டை பகத்தோடிய சாத்தானின் கோட்டையை பகத்தோடி ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்தவர், சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டு. சொல்வோம், சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டு. ஒரு சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டு. தேவ சபையிலே தேவ சபையினிலே ஜீவதேவன் எழுந்தருளினார்.
தேவசபையிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மாற்றிலே பரமேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மாற்றிலே பரமேசு உலாவுகிறார். தேவசபையிலே தேவசபையிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். தேவசபையிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். ஓசன்னா பாடியே ஓசன்னா பாடியே ஆர்ப்பரிக்க உன்னத தேவனையே. ஓசன்னா பாடி ஆர்ப்பரிக்க உன்னத தேவனையே. ஜெயம் ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். தேவசபையிலே தேவசபையிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். சத்தமா சொல்லுமா தேவசபையிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். பரிசுத்தமாய் மாற்றிலே பரமேசு உலாவுகிறார். பரிசுத்தமாய் மாற்றிலே பரமேசு உலாவுகிறார். தேவசபையிலே தேவசபையிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். தேவசபையிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். சாத்தானின் கோட்டை சாத்தானின் கோட்டையை தகர்த்தோடி ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டையை தகர்த்தோடி ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க? சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டு. இன்னொரு சொல்லும் சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டு. ஜெய ஜெய ராஜன் ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். சத்தமா சொல்லுங்க. ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். தேவசபையிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். தேவசபையிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். கைகளை ஏந்தியே துதிப்போம். வீணைகள் கைகளை ஏந்தியே துதிப்போம். தேவசபையிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். தேவசபையிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மாற்றிலே பரமேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மாற்றிலே பரமேசு உலாவுகிறார். தேவசபையிலே தேவசபையிலே எழுந்து பாடுவோமா? தேவன் எழுந்தருளினார். தேவசபையிலே ஜீவதேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரை மாற்றிலே ஹல்லேலூயா இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரை மாற்றிலே பரமேசு உலாவுகிறார். ஆராதனை உமக்கே ஆராதனை எல்லாமே செய்து ஆண்டவரை
செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் அதிசயம் அதிசயம் உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே உம் நாமம் உயர்த்திடுவே உம் அன்பை பாடிடுவே பாடிடுவே. மகிமை நிறைந்தவரே மகிமை நிறைந்தவரே ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறதா நம்முடைய வாயில் கர்த்தரை துதிக்கிற துதியோடு இந்த அருமையான ஆலயத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா துதிகளுக்கும் பாத்திரம் என்று வேதத்தில் அவரை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆகவேதான் ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்து ஆசீர்வதிக்க வரும்போது மெல்கிசேதேக்கு இப்படியாய் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உடைய உன்னதமான தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எத்தனை பேருடைய கைகளை உயர்த்தி அந்த உன்னதமான தேவனுக்கு நேராய் நம்முடைய கைகளை ஏறெடுப்போம். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னுடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவைகளும் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லுகிறார். நான் உயிர் உள்ள வரைக்கும் உம்மை நான் பாடுவேன், நான் உயிர் உள்ள வரைக்கும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, உணர்வோடு உம்மை புரிந்து கொண்டு மேன்மைகளை அறிகிற நாங்கள் இன்றைக்கு எப்படி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் தேவன்
உன்னதமானவர் என்று நாங்கள் சொல்லி உங்கள் புகழ்கிறோம். எத்தனை பேருடைய வாய்கள் ஆண்டவரை பார்த்து சொல்ல விரும்புகிறது? நான் ஆராதிக்கிற, நான் சேவிக்கிறேன் என்னுடைய தெய்வமாய் இருக்கிறேன் இயேசு, அவர் உன்னதமானவர். சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? இந்த ஆலயத்திற்குள்ளே இருந்து தேவனுக்கு நேராக ஒரு சத்தம் ஏறெடுக்கப்படட்டும். அந்த சத்தம் என்னவா இருக்க விரும்புகிறார் கர்த்தர்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் உன்னதமானவர். சொன்னது போலவே இன்றைக்கு நாங்களும் இன்றைக்கு ஆலயத்துக்குள் இருந்து சொல்லுகிறோம், ஆண்டவரே எங்கள் தேவன் ஒருவரே உன்னதமானவர், ஆச்சரியமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆலோசனையின் தேவனாய் இருப்பதினாலே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. God be praised this morning. சகல கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரனாய் இருக்கிற எங்கள் உன்னதமான தேவனே, இந்த ஆலயத்துக்குள்ளிருந்து எங்கள் உன்னதமான திருத்துவ தேவனாய் இருக்கும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய திரியேக தேவனுடைய நாமத்தை நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து எங்கள் சத்தத்தை உயர்த்தி எங்கள் வாயை திறந்து ஆண்டவரை நீர் எங்கள் கொடுத்திருக்கிற துதியின் ஆண்டவரை ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த ஆலயத்தின் அந்த சிறப்பு விழாவில் உம்மை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் நீரே மகிமை உள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உன்னதமான தேவன் எப்படி ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்தீரோ அதே போல உன்னதமான தேவனுடைய சமூகம் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள் வருகிற எல்லாரும் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அடைவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆண்டவரே, அதுக்கு ஆதாரமாய் இன்றைக்கு எங்கள் நடுவே மகிமைப்பட்டிருக்கிறீர். உம்மை எங்கள் முழு இருதயத்தோடு, முழு மனதோடு,
முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். உடந்தும்படிய மகிமை இந்த ஆலயத்தில் நிறைந்திருப்பதாக. ஆண்டவர் உடைய மகிமை நிறைந்த ஆலயமாய் தேவன் எப்பொழுதும் வாசம் பண்ணுகிற ஒரு அருமையான நீர் பிரியமாய் இருக்கக்கூடிய ஸ்தலமான இந்த ஸ்தலம் இருக்க அப்படி நாமத்தில் நாங்கள் உமக்கு நேராய் மகிமைகளை ஏறெடுத்திருக்கிறோம். தொடர்ந்து உடைய மகிமை எங்கள் மத்தியில் காணப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென். நேரத்திலும் கூட நல்ல ஒரு பாடல் ஆராதனையை தேவன் நமக்கு அந்தபடினாலே கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நாம் மிகவும் மிகவும் எதிர்பார்த்ததான ஒரு நேரத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக சின்ன பிள்ளைகள் சற்று நீங்கள் கீழே அமரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். பெரியவர்கள் நீங்கள் முன்பாக தள்ளி அமரும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். தயவு செய்து சின்ன பிள்ளைகளை கீழே உட்கார வைங்க. நமக்கு நிறைய பேர் வருவாங்க. இன்னும் பெரியவர்கள் சற்று முன்பாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் பகுதியிலும் சகோதரிகள் பகுதியிலும் கூட நீங்கள் முன்பாக வாங்க. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்கள். அதிசயராஜ் நீங்கள் தயவு செய்து பிரதர்ஸ் சற்று முன்பாக வாங்க. பின்பாக வருகிறவர்களுக்கு வசதியாக இருக்கும். ஒத்துழைப்புக்காக நன்றி. இப்பொழுதும் கூட நான் மிகவும் எதிர்பார்த்திருக்கிறதான ஒரு நேரம், உங்களுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய போகிறதான ஒரு நேரத்திலும் கூட உங்களுடைய மூத்த போதகர் அவர்கள் இந்த சபை அவர்கள் பிரதிஷ்டை செய்து வைப்பார்கள். ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த நாளில் ஆண்டவர் இந்த புதிய ஆலயத்தை தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் செயல்படுத்தும். அதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வசனம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. இதிலே முதலாவது ஒரு ஆலயத்தை கட்ட தேவன் இந்த பகுதியில் முந்தினி இருந்த ஊழியர் பாலசுந்தர் அவர்களை பயன்படுத்தி இந்த ஊழியங்களை செய்யவும், இந்த ஒரு ஆலயம் கட்டவும் இடம் வாங்கவும் கர்த்தர் கிரியை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத் தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பாஸ்டர் கெனத் அவர்கள் இங்கு வந்து இந்த பொறுப்பை எடுத்த போது ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிற எல்லா பயிற்சி, அவர் பெற்ற அனுபவங்கள், கற்றுக்கொண்ட காரியங்கள், அவர் கற்றுக்கொண்ட விசுவாசம், இதையெல்லாம் பயன்படுத்தி ஆண்டவர் சன்னிதானத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்து குடும்பமாக இந்த ஒரு அருமையான ஆலயத்தை கட்ட அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்படுத்தல், தரிசனம் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஆலயத்தில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படியே கிரியை செய்வார். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. ஆகவே நாம் எல்லாரும் எழுந்து நின்று இந்த ஆலயத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அர்ப்பணித்து நாம் இந்த ஆலயத்தை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவோம். முதலாவது இந்த ஆலயத்தை நாம் பிரதிஷ்டை செய்வதற்கு முந்தி ஒரு முறை கூட தேவன் இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்கார குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டரும் பாஸ்டர் மனைவி பிள்ளைகள் நீங்கள் முன்னே வரும்படி, மேடைக்கு வரும்படி கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. ஆண்டவர் இந்த பிள்ளைகளை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. சிறு பிராயம் முதல் எங்களுடைய சபையில ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி
இந்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு இவருடைய தாயாரும் இவருடைய தாப்பனாரும் ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக எங்களுடைய சபைக்கு வந்த நாளிலிருந்து ஆண்டவர் இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து பள்ளி பருவத்திலிருந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஆர்வத்துல அந்த சந்தோஷத்துல அவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில காரியங்கள், சில ஆண்டவருடைய அழைப்பு, ஒழுங்கு, இவைகள் எல்லாம் நீங்கள் அறிய வேண்டும். சிலர் மேல் இருக்கிற அழைப்பு. ஆண்டவர் என்னை 19 வயது சிறுவனாய் இருக்கும்போது ஊழியத்திற்கு அழைத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கனத்து அப்படிதான் நினைக்கிறேன். இதுதானா இந்த வயசுல 21 சிறு பிராயத்தில் கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்தார். போய் வேதாகம கல்லூரியில பட்டப்படிப்பை படித்து முடிக்க அந்த கால அவகாசம் இருந்தது. சிலர் குடும்பமாக பிள்ளைகள் எல்லாம் பெற்றெடுத்து அதுக்கு பிற்பாடு ஊழியத்துக்கு வருவார்கள். அவர்களை உருவாக்குவது சற்று சிரமம். வாலிபத்தில் அவர்களை வேதாகம கல்லூரிக்கு அனுப்பி எல்லா பயிற்சியையும் அவர்களுக்கு கொடுத்து ஆண்டவருடைய ஊழியத்தில் மூத்த ஊழியரோடு இருந்து ஊழியம் செய்கிற நாட்களில் கர்த்தரை மகிமைப்படுத்தி அந்த நாட்களில் ஆண்டவர் ஊழியத்திற்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கர்த்தர் தரும்படி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி ஏற்ற துணையை ஆண்டவர் எஸ்தரை கொடுத்திருக்கிறாரு. ஏற்ற துணையை நல்ல ஜெபித்து ஊழியத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு இதெல்லாம் ஆண்டவர் ஏற்படுத்துகிற அமைப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆண்டவருக்கு மகிமையாக 2 ஆண் மக்களை கற்றுக் கொடுத்து இவர்களை ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிற இந்த ஊழிய நடத்துதல் மிக முக்கியமானது. இவர்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த அவருடைய தாப்பனார் பீட்டர்ஸ் அந்த எஸ்தர் தான் அவங்களும் எஸ்தர் பீட்டர்ஸ் அவர்களும் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய சகோதரர் எல்விஸ் அவரும் இந்த ஊழியத்தில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு செய்கிறது மிக ஆசீர்வாதமானது. இந்த குடும்பத்தை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நான் என்ன சொல்ல வருகிறேன், சிறு பிராயத்தில் இருந்தே கர்த்தருடைய கண் இந்த மகன் மேல் இருந்தது. அதற்கென்று ஏற்ற வேளையில் அழைத்து ஏற்ற ஆளிடத்தில் ஒப்பு கொடுத்து ஏற்ற பயிற்சியை கொடுத்து ஏற்ற அனுபவங்களை கொடுத்து குடும்பமாக்கி நல்ல தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் சபைக்கு போதகராக ஆண்டவர் அவரை அனுப்பினது மிக ஆச்சரியமானது. பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியில் பொறுப்பெடுத்தாலும் கர்த்தர் இந்த பொறுப்பை தந்திருக்கிறார் என்று உணர்ந்து நின்று இப்படி ஒரு காரியத்தை செய்ய இவரோடு ஒத்துழைத்த குடும்பங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு தெரிந்ததில் சகோதரன் முத்து அவர்கள் இந்த ஊழியம் ஆரம்பித்ததிலிருந்து முந்தின ஊழியரும் இப்பொழுது இருக்கிற ஊழியரோடும் அவர் ஊழியம் அதுதான் மேன்மை என்கிறதில் அதில் கருத்தாயிருந்து இந்த ஊழியத்தை மேற்கொண்டு வர அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், விசுவாசிகள் மற்ற சகோதர சகோதரிகள் நீங்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் எல்லாம் மிகவும் பாராட்டுக்குரிய. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப பல மடங்கு கொடுக்க ஆண்டவர் ரெக்கார்ட்ல ஆண்டவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். அதுவும் கர்த்தருடைய சபைக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதெல்லாம் பதியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் ஏதோ ஒரு தனிப்பட்ட இடத்தில் இருக்கிற ஒரு சுயாதீன சபை என்று. இந்த பிராந்தியங்களில் மிகப்பெரிய சபை ஸ்தாபனம் என்று சொல்லப்படுவது CSI என்று சொல்வார்கள். ஆனால் அதை விட பெரிய ஸ்தாபனம் Assemblies of God. Assemblies of God, the world biggest Protestant organization.